ஆண்டவரே இல்லாமல் இறைவா உன் மக்களின் வேண்டுதலை கனிவாய் கேட்டதும் வியத்தகு முறையில் எங்களை படைத்தீர் என்றும் அதிலும் வியத்தகு முறையில் எங்களை மீட்டருவேன் என்றும் நினைவு கூறுவதற்காக இத்தண்ணீர் மீது உமது ஆசையை கனிவுடன் பொழிதழும். ஏனெனில் நிலத்தை வளப்படுத்தவும் எங்கள் உடலுக்கு புத்துணர்வும் தூய்மையும் தரவும் இத்தண்ணீரை படைத்து உமது இலக்கத்தின் கருவியாகவும் இத்தண்ணீரை அமைத்தீர். எவ்வாறெனில் தண்ணீர் வழியாக உன் மக்களின் அடிமை தடையை அகற்றினீர். பாலை நிலத்தில் அவர்களது தாகத்தை தணித்தீர். அதன் வழியாக மனித இனத்தோடு நீர் செய்ய இருந்த புதிய உடன்படிக்கையை இறைவாக்கினர் முன்னறிவித்தனர். இறுதியாக யோர்தானில் கிறிஸ்து புனிதமாக்கி தண்ணீரின் வழியாக பாவக்கரை படிந்த எங்கள் மனித இயல்பை புது பிற்படிக்கும் திருமொழியினால் கழுவி புதுவித்தீர். ஆகவே நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமொழிக்கு நினைவாக தண்ணீர் இருப்பதாக பாஸ்கா பெருவிழாவில் திருமுழுக்கு பெற்ற எங்கள் சகோதர சகோதரிகளோடு நாங்களும் ஒன்று சேர்ந்த மகிழ்ச்சி உள்ள செய்வீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவா தண்ணீர் வெள்ளம் பெரிது விட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக தெரிவித்து உமது படைப்பு பொருள் ஆகிய இந்த உப்பை பரிவர்த்தத்தில் புனிதப்படுத்த உண்மை தாழ்வுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்க விடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தொழில செய்கிறார்கள். உன் தூயாவியாருடன் எங்களை நேராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்றாடுகிறோம்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவனுடைய துணையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுவிட உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், ஏன் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி அனைவரோடும் இன்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, எவரே நம் உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியுடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெயர் பெற்றோர்.
ஆ